வணக்கம். இப்போ நம்ம தேனி மாவட்டம் தேனி கம்பம் வழியாக லோயர் கேம்ப் வந்தாச்சு. லோயர் கேம்பில் இருந்து பாருங்கள், நம்ம தேக்கடி சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் பெரியார் டேமுடைய ஸ்டேஷன் பார்த்தோம் நம்ம. ஓகே, பவர் ஸ்டேஷன் நினைக்கிறேன். பாருங்கள், மக்கள்லாம் வந்து அப்படியே பைக்கில் ஜோடி போட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது. நம்ம ஏன் அந்த காலத்தில் பொருட்களைன்னு எப்படி பாருங்கள். இதுதான் அடிவாரத்தில் இருந்து லோயர் கேம்ப் செல்லுகின்ற பாதை. ஓகே, நல்லா எங்கு நோக்கியும் இயற்கை எண்ணெய் தன் எழில் கொஞ்சம் காட்சிகளால் உங்களை வியக்க வைக்கிறாள். நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு பழைய பாடல் பாடணும்னு தோணுதுங்க எனக்கு. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணைய எண்ணி, சாலையை விரித்து தென்னை போராடுதோ, எதனை நினைத்து இட நீராடுதோ, கட்டிச் சென்ற கழ்வன் யாரோ, கழ்வனுக்கும் என்ன பேரோ. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணையை எண்ணி. பாருங்க, உண்மையிலேயே பாருங்க, அங்கேருந்து 4 பெரிய பைப் வருது பார்த்தீங்களா, குமிழியிலேருந்து வந்துட்டுருக்கு. இதை நேராக வந்து இது வழியாக வாட்டரை செலுத்தி தண்ணீர் இது வழியாக ப்ரெஷரில் வர்றப்ப கீழே இருக்கிற அந்த ப்ரொப்பலர்ஸ் ராக்கெட்டுகள் மூலமாக கரண்ட் எடுக்கப்படுகிறது. ஓகே, தான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பேண்ட் வருது. இப்போ தான் வந்து பைப் லைனை பாருங்கள். இதெல்லாம் பிரம்மாண்ட பைப் லைனாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மலை மேலே இருந்து இவ்வளோ பெரிய பைப் லைனை இறக்கிறதுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அப்போலாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத காலமெல்லாம் பெரிய பெரிய கிரேன்லாம் கிடையாது. எப்படி இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். ஓகே, இந்த காலத்தில் ஈஸியாக கொண்டு போயிடலாம் அந்த காலத்தில். ஓகே, பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பவர் ஸ்டேஷன்லாம் கேட்டிருக்காங்க, பெரியார் பவர் ப்ராஜெக்ட்லாம். இந்த டேமில் வந்து தேக்கிற தண்ணியை வந்து 4 பைப் வழியாக கொண்டு வந்து கீழே நீர்மின் நிலையம் இருக்கிறது, அங்கேருந்து கரண்ட்டை எடுத்து கரண்ட்டை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. நான் பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்குலாம் வந்து.
வண்டியெல்லாம் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு யாரும் ஓவர்டேக் பண்ண முடியல. காரணம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதி இருக்குது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டிரைவர்ஸ்க்கு அட்வைஸ் என்ன, இந்த காட் செக்ஷனில் போகிறப்ப அந்த மலைப்பாதை வழியாக நம்ம வாகனம் செல்லும் பொழுது நம்ம மேலே இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு நம்ம வழிவிடணும். ஓகே, அதே மாதிரி வைஸ் வர்சா கீழே இருந்து வரும் வாகனங்களுக்கு அவங்க வழிவிடணும். ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனால் தான் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். நம்ம மலை உச்சியை அடைய முடியும், மலையிலேருந்து கீழே வரவங்களும் அடிவாரத்தை அடைய முடியும். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம யார் முதல்ல போகிறது, நீ கீழே போயா ஒதுங்கியானாக்க இது சண்டை போட்டே இருக்க வேண்டியதுதான். பயணத்தோட கோல் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் நான் சொல்கிறது டிரைவர்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுது விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானா ஆகிட்டு போதுங்க, நம்ம என்ன சாதிக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில், மெதுவாக போங்க. எதாக இருந்தாலும் அதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். சைட் சீங்கெல்லாம் பாருங்கள். அப்படியே நான் மேற்கொண்டு தத்துவங்களை சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. அதான் இங்கே தென்காசி ஒரு வண்டி போகுது பாருங்க. அப்பா சைடில் பாருங்க. சைடில் பாருங்க, பியூட்டிஃபுல் சைடு. சரி, வளைவுகளில் முந்தாதீர்கள். இன்னொன்று, ரோடு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கூட நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். பட் வளைவுகளாக இருக்கிறப்ப நம்ம முந்தவே முயற்சிக்கக்கூடாது. அதான் அங்கேயும் போர்டு வச்சுருக்காங்க, வளைவுகளில் முந்தாதீர்கள் அப்படின்னு. ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். இந்த வருடம் பெய்ய வேண்டிய பருவமழை கொஞ்சம் லேட்டாக தான் வரும்போது தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னாக்க தேக்கடி நீர் தேக்கத்தில் தண்ணியெல்லாம் குறைவாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால் தேக்கடியை போட்டிங்கெல்லாம் கிடையாது, செல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, சுருளி ஃபால்ஸில் தண்ணி கிடையாது, கும்பக்கரை அருவியில் தண்ணி கிடையாது. அதனால் மக்கள் யாரும் இந்த நேரத்தில் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கும்பக்கரை அருவி, சுருளி, தேக்கடியெல்லாம்
என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி வந்துடாதீங்க. இந்த நேரத்தில் தண்ணி எங்கேயும் கிடையாது. வந்தால் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மேலே போய் சுற்றி பார்த்துட்டு கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படியே மற்றபடி இங்கே இருக்க ஸ்பெஷல் வாகமன் போகலாம். தேக்கடி பதிலாக வாகமன் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒன்லி சைட் சீயிங் மட்டும்தானே, பிரச்சனை இல்லை. பாருங்க, குட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு அதிகமாக எழுதிட்டு போகிறாங்க. பட் பாதுகாப்பெல்லாம் கொண்டு போகிறாரு பாருங்க. அவர் வந்து விழுந்தா கூட அவர் தெரியுமா தெரியல தெரியும். சேஃப்டி முக்கியம். பாருங்க, என் பேரன் பேச வர்றான் பாருங்க. என் பேரன் இருக்கானே, ரொம்ப எங்களை கேள்வி கேட்டு குடையிறான். அவனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்களால் முடியல. அவருடைய சவுண்டு அப்பப்போ கேட்கும், கட்டுக்காதீங்க. ஜீப்பில் போயிட்டு இங்கே போனோம். கரெக்டாக கண்டுபிடிச்சியா? எதை கண்டுபிடிச்ச? பொதுவாக நாங்கள் நார்மல் ரோட்டில் போகிறத விட இந்த ஹில் ஸ்டேஷன் ரோட்டில் போகிறதே வந்து தனி சுகங்க. இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வண்டியும் திரும்ப முடியாமல் திரும்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒருத்தர் அப்படியே அலற விட ஹார்ன் அலற விடுறாரு. ஹார்ன்லேயே மியூசிக் வாசிக்கிறார். இளையராஜா மியூசிக் போடுறாரு ஹார்ன்லேயே பாருங்க. பாருங்க, இந்த ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. இதனால மேடை இருந்து வரக்கூடிய வாகனங்கள் நிற்குது, இருந்து செல்லக்கூடிய வாகனம் நிற்குது. இதெல்லாம் பாருங்கள், ஓவர் வெயிட்டு. இந்த லாரினால தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிரமம் தான். அதனால் வாகனங்கள் மெயின்டெனன்ஸு முக்கியங்க. ஒரு மலைப்பாதைக்கு ஏறதுக்கு முன்னாலேயே பராமரிப்பு, டயரில் காற்று இருக்கான்னு செக்அப் பண்ணணும். அது முதல்ல பார்க்கணும். மற்றபடி பேட்ரி வாட்டர், அப்புறம் வந்து ஃபியூவல், பெட்ரோலா டீசல்,
எப்படி செக்அப் பண்ணிக்கணும். மெயின்டெனன்ஸ் வந்து முக்கியம். இல்லாட்டி கீழே ஏறுறப்ப இந்த மாதிரி நிற்க வேண்டியதுதான். அவங்களும் போக முடியாது, மற்றவங்களும் போகிறதுக்கு வழி கொடுக்க முடியாது. குழந்தை ஊர் இருக்கு, கும்பலின்னு ஒரு ஊர் இருக்கு. அதை தாண்டி தான் தேக்கடி போகணும், வாகமன் போகணும். ஒரு வழியாக கும்பலி வந்து விட்டது. கும்பலி வந்துட்டோம். கும்பலி கும்பலி வந்து தமிழ்நாடு பார்டருங்க. ஓகே, செக் போஸ்ட் வந்துட்டு. இதுதான் தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஆஃபீஸ், இங்கே தான் இருக்கு. ஓகே, கும்பலி வந்தாச்சு. மேலே போர்டு போட்டுக்கு பாருங்க, தமிழ்நாடு எல்லை முடிவடைகிறதுன்னு போர்டு போட்டுருக்கு பாருங்க. அந்த இடத்துல சுங்கவரி எல்லை இங்கேயோட முடியுது. ஓகே, இப்போ நம்ம கும்பலியிலேருந்து இங்கேருந்து போர்டெலாம் பாருங்கள், போயிட்டுருக்கோம். நம்ம கும்பலி ஊருக்குள்ளே வந்தாச்சு. இந்த கும்பலி ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி வந்து தமிழ்நாடு பார்டரில் இருக்குது, பாதி வந்து கேரளா பார்டரில் இருக்குது. இப்போ செக் போஸ்ட் வந்துடுச்சு இப்போ. ஓகே ஓகே, இங்கே வந்து தமிழ் மக்களும் இருப்பாங்க, கேரளா மக்களும் நிறையா இருப்பாங்க. இருமொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இதாங்க. ஓகே, வந்தாச்சு, கும்பலி வந்து விட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்தாங்க கும்பலி பஸ் ஸ்டாண்ட். ஓகே, சாப்பிடுவாங்க.